வணக்க மக்களே, பேக்ரவுண்ட் சாங் என்னன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்க, ஈஸியாக வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை இந்த மாதிரி வறுத்துட்டு தொலி நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரம் போதுமானது, அதனால் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அடிக்கடி வீட்டில் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச மிக்ஸையும் இதில் கொட்டி 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.